நாட் அ ஃபிக்ஸ்ட் மந்த்லி சேலரி, நோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சரில் இது நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மிஸ்டர் க்ரியேட்டிவ். நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா நோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது பேசிக்கலி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, ரைட்? நாட் அ ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்கிறீங்க, அது நெகட்டிவ் தான். ஓகே, மேபி அப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெகட்டிவ்ஸ். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி கொடுக்குறதே வந்து ஒரு பிம்பம் தான். ஒருத்தங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறதுனால தான் அதை பிரித்து மந்த்லி சேலரியாக கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துல ஆனஸ்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு மந்த்லி சேலரி வராதது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் செஞ்சேன், ஒரு வருஷம் எங்கேயாவது வேலை பார்த்தேன் அப்படின்னா ஐ கேன் லிவ் வித் இட் ஃபார் 2 years, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அது எனக்கு நெகட்டிவாகவே தெரியாது. பல பேருக்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிடும். மந்த்லி மாதம் வர்றதை வந்து 30 நாளில் செலவழித்து அதை அப்படியே இது பண்ணி போகிறது வந்து வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி அதுக்கேற்றாப்புல உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி, ஓகே இதுதான் என்னுடைய புதிய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓகே இது ஓகே தான், இது நார்மல் தான். ஸோ எப்போ பாரு வந்து ஐயோ நான் ஃப்யூச்சரில் ஏதாவது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற அந்த இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா இது நெகட்டிவாகவே உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் சொன்னதுனால நான் இதை சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதை சொல்லாட்டி பல பேருக்கு புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சேலரி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மந்த்லி சேலரி. இன்னொன்று வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய ரோட் மேப்பில் வந்து இந்த தடையெல்லாம் தாண்டணும். இது வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் என்னென்னு சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு வகையான ஃபியர், மந்த்லி சேலரி வராது அப்படின்றது. இது வந்து ஒரு மைண்ட் செட் ஃபியர். இதை தாண்டி தான் நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சருக்கு வர முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு பெரிய ரோட் மேப் போட்டேன் அப்படின்னா அதில் வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபியரை வந்து நீங்கள் வந்து தாண்டி ஆகணும். ஓகே, இது வந்து ஆக்ஷன் மூலமாகவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எனக்கே வந்து ஸ்டார்டிங்லலாம் ஒரு 6 மாதம் நல்லா போச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ட்ராப் ஆச்சுன்னா உடனே வந்து கண்டிப்பாக ஃபியர் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு பல வருடங்கள் ஆயிட்டனால ஓகே எனக்கு தெரியுது அப்படின்ற அந்த ஒரு